ஒரு செஃப் தான் சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் தாண்டி கெஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கறது தான் எத்திக்ஸ். எவ்வளவு பேர் சபரிமலைக்கு மாலை போட்டு மீன் விற்கிறாங்க, கறி வெட்டுறாங்க, ஈவினிங் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பூஜை பண்றாங்க. தொழில் வர பக்தி வர பூர்ணி, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காத. கோயிலுக்கு கைங்கரியம் பண்ற குடும்பத்துல பிறந்துட்டு மாமிசம் சமைச்சா பெருமாள் எப்படி என்ன மன்னிப்பாரு? மன்னிக்க மாட்டாரு. தௌ தத்ர ஹத்வா சதுரமஹா மிரிகான் ஆதாயம் மேத்யாம் துவாரிதம் புபுக்ஷிதவ். வால்மீகி ராமாயணத்துல சொன்னது. வனவாசத்துல பசிச்சப்ப ராமனும் லட்சுமணனும் 4 விலங்குகளை வேட்டையாடி சமைச்சு சீதையோட சாப்பிட்டாங்களாம். அயோத்திய கண்டம் சர்க்கம் 52 இப்படி ஒரு குறிப்பு இருக்கு. பெருமாளோட அவதாரம் தானே ராமன். தமிழ் கடவுள் முருகர் வேட்டையாடி சாப்பிடுற வேடர் குளத்துல இருந்து பொண்ணு எடுத்ததா சங்க இலக்கியத்திலே இருக்கு. கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு பன்றி ரட்ச படைச்சதா பெரிய புராணத்துல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க எந்த கடவுளும் கறி சாப்பிட்டா தப்புன்னு சொன்னதில்லை. அப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்டா கூட தப்பில்லைன்னு சொல்றியா? அது உன்னோட சாய்ஸ். நீ இதான் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் இல்ல. எங்க அம்மா பை பர்த் முஸ்லீம். அவங்க நல்லா பிரியாணி சமைப்பாங்க, ஆனா சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஒரு வெஜிடேரியன். அது அவங்க சாய்ஸ். எங்க அம்மா மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருக்காங்க. ஆனா அவங்க குடும்பத்துக்காகவும் பிடிச்சவங்களுக்காகவும் சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் நீ நான்வெஜ் சாப்பிடுறதும் சாப்பிடாம இருக்கிறதும் உன்னோட சாய்ஸ். ஆனா சமைக்க வேணான்னு மட்டும் விட்டுறாத. ஏன்னா இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நீ ஒரு பெரிய ஷெஃப் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ வெறும் காலை மட்டும் நினைச்சிட்டு இருக்க பூர்ணி. அதை வச்சு நீச்சல் அடிக்க முடியாது.